Example 7.14 evaluate integration of 3 into root x plus 1 by root x into dx அப்படின்ற ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அது ஐன்றது வாட் எவர் அங்கே கொடுத்துருக்கிறத இன்டெகிரேஷன் சிம்பிள் போட்டு dx போட்டுக்கிறோம். நம்ம அந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிடும். இப்போது இங்கே கொடுத்துருக்கிறதுல காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது? 3 இருக்குது. அந்த 3யை வந்து நம்ம இன்டெகிரேஷனுக்கு வெளியில் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் நம்மளுடைய பேசிக் கான்செப்டில் இருக்குது இல்லைங்களா? அதன் பதில் நம்ம 3 எடுத்து வெளியில் எடுத்துடணும். அதேமாரி இன்ட்டு இங்கே எக்ஸ் வந்து என்னது ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்குது. அந்த ரூட்டுன்றதை நம்ம என்ன செய்கிறோம் 1/2 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? அந்த ஸ்கொயர் ரூட் வரதை நம்ம 1/2ன்னு போட்டுக்கிறோம். இன்ட்டு இந்த டிஎக்ஸை நம்ம தனியாக எழுதி ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி எழுதிக்கிறோம். அடுத்தது அதேமாரி இன்டெகிரேஷன் சிம்பிள் போட்டுக்கிறோம். ப்ளஸ் 1 இந்த ரூட் எக்ஸை வந்து 1/2 இல்லைங்களா? அப்போது 1/x to the power of 1/2 அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டு இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? அடுத்து இந்த 3 காமன் வெளியில் நம்ம கொண்டு வந்துட்டோம். இன்டெகிரேஷன் சிம்பிளை போட்டுக்கிறோம். x to the power of 1/2ன்றது அப்படியே நம்ம எழுதிடுறோம். இன்ட்டு dx எழுதிடுறோம். ப்ளஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் x to the power of இதை வந்து மேலே கொண்டு போகும்போது இன்வர்ஸாக மாறி நம்ம -1/2 x to the power of -1/2 இன்ட்டு x அப்படின்னு நம்மளுக்கு வரும். புரியுது இல்லைங்களா? ஸோ இதையெல்லாம் நம்ம எழுதியாச்சு. இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு என்னது இன்டெகிரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்தாச்சு. அப்போ இந்த இன்டெகிரேஷன் சிம்பிள் வரக்கூடாது, இந்த dxம் வரக்கூடாது. புரியுது இல்லைங்களா? அதுக்கப்புறம் உள்ளே பார்க்குறோம் x to the power of 1/2 இருக்குது. இதுக்கு ஆப்டாக என்ன நம்மளுக்கு ஃபார்முலா இன்டெகிரேஷன் இருக்குன்னு பார்த்தா therefore integration of x to the power of n into dx is equal to x to the power of n plus 1. அப்போ bringing to the power as a denominator n plus 1 plus c, but n is not equal to minus 1 அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். புரியுது இல்லைங்களா? ஸோ இதை கான்செப்டை நம்ம இந்த ஃபார்முலாவில் அழகாக புரிஞ்சதுக்கப்புறம் இந்த எண்ணுக்கு பதில் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது 3க்கு 3 ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? x to the power of இந்த 1/2 அது என்னன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா n plus 1 1/2 plus 1 bringing to the power as a 1/2 plus 1 ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸை போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ இன்டெகிரேஷன் சிம்பிள் வரல, dx வரல. அடுத்தது எக்ஸு போட்டுடுறோம். -1/2 இது என்ன நினச்சிக்கிறோம் n plus 1 bringing to the power as a -1/2 plus 1 போட்டாச்சு. ஃபைனலாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வாட்டி ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுறோம் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை. புரியுது இல்லைங்களா? அப்போ 3 into x to the power of இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் 2 into 1 2 plus 1 3/2. அப்போ x to the power of 3/2 bringing to the power as a denominator. அப்போ 3/2 அப்படின்ட்டு நம்ம போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? ப்ளஸ் இதுக்கு அதேமாரி போட்டுடுறோம். இங்கே x to the power of -1/2 ப்ளஸ் 1. அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது என்னது 1 into 2 2லேருந்து -1 போச்சுன்னா என்ன இருக்கும் 1/2. அப்போ x to the power of 1/2 bringing to the power as a denominator அதே 1/2 இதுக்கு பதில் நம்ம போட்டுடுறோம். ஓகேங்களா? ப்ளஸ் சி. அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த 3 அப்படியே போட்டுறோம். இதை ரெசிப்ரோக்கில் மேலே கொண்டு போகும்போது 2/3ன்னு ஆகும். அப்போ இந்த 3யும் கட் ஆகிடும். இன்ட்டு x to the power of 3/2 மட்டும் போட்டுறோம். ப்ளஸுக்கு அப்படியே ப்ளஸ் அப்படியே போட்டுருக்குறோம். x to the power of 1/2 இருக்குது பார்த்தீங்களா? இந்த கீழே இருக்கிற இந்த 1/2 மேலே ரெசிப்ரோக்கில் மேலே மூவ் ஆகி போகும்போது இதையெல்லாம் முதல்ல நீங்கள் கவனிக்கணும். புரியுதுங்களா? இந்த 1/2 இங்கேருந்து போகும்போது என்னது ரெசிப்ரோக்கில் மேலே போகும் மாறிடும். அப்போது 2/1 புரியுது இல்லை? இங்கே எப்படி நம்மளுக்கு வந்து இந்த 2/3 வந்து இங்கே 2/3 மாறிடுச்சு பார்த்தீங்களா? அதேமாரி இங்கே அது 1/2 2/1 அதுதான் இங்கே 2/1 நம்மளுக்கு மாறிடுச்சு. இன்ட்டு x to the power of 1/2 ப்ளஸ் சி எல்லாத்துக்கும் நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடுச்சு. வெறும் 2 இருக்குது. x to the power of 3/2. அப்போது நம்ம இந்த 2ஓட இந்த x to the power of 3/2 ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுறோம். 2/1 இஸ் நத்திங் பட் 2 நம்மளுக்கு தெரியும். இந்த x to the power of 1/2 போட்டுக்கிறோம். ப்ளஸ் சி போட்டுக்கிறோம். ஃபைனலாக நம்ம இன்டெகிரேஷனுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? இதுக்கு இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது இல்லைங்களா? இப்போ இந்த காமனாக இருக்கிற இந்த 2வையும் இங்கே இருக்கிற இந்த 2வையும் நம்ம எடுத்து என்ன செஞ்சிடறோம்? காமனாக இங்கே எடுத்து எழுதிடுறோம். அப்போ 2 காமனாக இங்கே போட்டுட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? x to the power of 3/2 ப்ளஸ் x to the power of 1/2 ப்ளஸ் சி அப்படின்ட்டு நம்ம எழுதிடுறோம். புரியுது இல்லைங்களா? இப்படி அழகாக நீங்கள் என்ன செய்யுங்க புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இன்டெகிரேஷன் நல்லா புரிய வரும். பேசிக் நம்மளுக்கு கான்செப்ட் என்ன இருக்குது அது எப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறோங்க. புரியுது இல்லைங்களா? நீங்கள் அழகாக போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக சம் புரிய வரும். கம்பன் ஆன்லைன் கிளாஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும்.